அக்கான்னு கூப்பிட்டு பழகாதயா. என்ன நீ அப்டேட்ல இருக்க? தம்பி உங்களுக்கு எதுக்கு? நீங்க ஆல்ரெடி மர்லின் மன்றோ. உங்களுக்கு எதுக்கு இன்ட்ரோ? நீங்களே ஒரு மர்லின் மன்றோ. நாங்கலாம் வந்து இப்போ லேடிஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறது நம்ம ஆஃபீஸில். ஆமாம், ஏன்னா நாங்கள் வந்து அவங்களோட பாதுகாப்புக்காக. ஹெல்தி க்ரோசர் பெருங்காயம் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். வணக்கம். வெல்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்க? வணக்கம் and welcome to yet another episode of Healthy Grocer பெருங்காயம் வழங்கும் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ் பவர்ட் பை தன்வந்திராலயா ஆயுர்வேதா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மற்றும் ஆச்சியின் புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் தூள். அண்ட் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியை வந்து அலங்கரிக்க வந்திருக்கக்கூடியவங்க ராஜா கிளி திரைப்படத்தினுடைய குழுவினர். எஸ், இன்னைக்கு ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸில் ஒரு துடிப்பு மிக்க இளைஞர் அவருடைய எல்லா திறமைகளையும் காட்டி ஒரு அற்புதமான கலைப்படைப்பை கொடுத்துட்டு இங்கே நம்ம கூட உட்காந்துருக்கார். சொல்லப்போனால் இன்றைக்கி அவர் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய பெருமை. இவர் இருக்கக்கூடிய சமகாலத்தில் நம்மளும் இங்கே ஏதோ ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் கலைத்துறையில், அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய பெருமை தான். நான் வார்த்தைகளுக்காக எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லவே இல்லை. அத்தனை கலைகளிலும் வித்தகரான சகலகலா வல்லவன் நம்ம அண்ணன் தம்பிராமையா அண்ணன் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ ராஜா கிளியினுடைய அந்த சோல் உயிர் அப்படின்னா அது அண்ணன் தான். ஸோ அவருடைய கதையில் ஆரம்பித்து திரைக்கதை, பாடல்கள், அப்புறம் பாடல் ஆசிரியராகும், மியூசிக், இசை எல்லாமே அமைத்து அண்ணன் இருக்காரு. அண்ட் எஸ், அவருடைய அந்த நான் 8 அடி பஞ்சா 16 அடி பாயிற அந்த பாயும் புலி உமாபதி அவர்களுடைய டைரக்ஷனில் இந்த படம் வந்து டெபியூவாக இருக்க போகுது. ஸோ ராஜா கிளி, உமாபதி ராமையா அவர்களுக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். அப்புறம் ராஜா கிளியில் ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய 2 பேர் இங்கே இருக்காங்க. அதில் ஒருத்தரை பற்றி சொல்லணும்னா அவர் நமக்கு ரொம்ப க்ளோஸ். என்ன சொல்லு? அண்ணெல்லாம் பத்தியா சொல்லணுமா? அதாவது சில பேர் நீங்க பார்த்து கை கொடுத்தீங்க, அவன் மொபைல் தான் நோண்டிட்டு பாத்துட்டு அக்கா 3 பேருக்கும் சொல்லிடுறேன். அவங்க என்ன யாருன்னு தெரியாம பார்த்துட்டு இருக்காங்க. தம்பி ஏமனா அக்கான்னு கூப்பிட்டு பழகாதயா. என்ன நீ அப்டேட்ல இருக்க? நீ பக்காவான அப்டேட் இல்ல. முதல்ல அவங்க என்ன யாருன்னு பார்த்தேன். உண்மையை சொல்லிடுறேன். மொத்தம் கெஸ்ட் நீங்க 4 பேரா. ஒரு திடீர்னு வர முடியும்னு சொன்னாங்க. ஆனா 5 பேருக்கு ஃப்ரேம் வச்சுட்டான். ஸோ அதனால எக்ஸ்ட்ரா போட்டு உட்கார வச்சிருக்காங்க. தவிர நான் ஒரு ஆங்கரோ இதெல்லாம் இல்லை. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணீங்க. இப்போ அண்ணனை பத்தி கேட்டீங்க, சொல்லிடுறேன். அண்ணன் வந்து சில பேர்லாம் ஆங்கர்ல காமெடி பண்ணுவாங்க. ஆனா ஒரு சீரியஸான மேட்டரை ஒரு R&D பண்ணி பேச தெரியாது. சில பேர் R&D பண்ணி சீரியஸா பேசுவாங்க, ஆனா காமெடி பண்ண தெரியாது. இது ரெண்டுமே பேசி சில பேர் தான் சினிமா இண்டஸ்ட்ரி ஆங்கரா இருக்காங்க. அதில் ஒரு ஆள் நாங்க ஆண்ட்ராய்ட் சொன்னா சந்தோஷம். இது உங்க ரேடியோல பட்டதா? ஆமா ஆமா. எஸ். ஸோ ரேடியோல அண்ணன் வர்றப்ப போடுற அந்த ஸ்பார்க்லர் அது. எஸ். அடுத்தது ராஜா கிளினா ராஜாவும் இருக்காரு. சொல்லுங்க, நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்படி சாரோட இன்ட்ரோ, ஆண்ட்ரூஸோட இன்ட்ரோ இப்படி கொடுத்துட்டு இப்ப என்னோட இன்ட்ரோக்காக வெயிட்டிங். வாங்க வாங்க. உங்களுக்கு எதுக்கு இன்ட்ரோ சொல்லுங்க? வாய்ப்பே இல்ல. ஏதாவது சொல்லி இவ்வளவு பெருசா எதிர்பார்க்கறப்ப நம்ம என்ன பண்ணலாம்? சீரியஸா தம்பி உங்களுக்கு எதுக்கு? நீங்க ஆல்ரெடி மர்லின் மன்றோ. உங்களுக்கு எதுக்கு இன்ட்ரோ? நீங்களே ஒரு மர்லின் மன்றோ. கலக்குறோம். ஷோ ஸ்டார்டிங்கே தெரியுது. அதான் ராஜா கிளியில ராஜா இருக்காரு. அப்ப கிளி இருக்கும் இல்லையா? கிளியே கிடையாது. அப்புறம் ஏகப்பட்ட கிளி இருக்கு இதுல. மெயின் கிளி நான் கிடையவே கிடையாது. சொல்லுங்க சார். இல்ல இப்ப இங்க கிளி யாரு? அவங்க. அப்ப ராஜா கிளி. தக்காளி. சின்ன திரையா இருக்கட்டும், வெள்ளித்திரையா இருக்கட்டும், அவங்க என்ன பங்கு வச்சாலும் சரி, அவங்க வந்து முதல் வேலையை அவங்களோட ஏர் ஹோஸ்டர்ஸ்ல ஆரம்பிச்சு அடுத்து அவங்க நியூஸ் ரீடர் ஆகி அதுக்கப்புறம் நம்மளுடைய சின்ன திரையில தோன்றி மக்கள் மனசை பிடிச்சி வெள்ளித்திரைக்கு வந்து நடுவில் பிக் பாஸ்ல போய் கலக்கி இப்படி எந்த இடத்துக்கு போனாலும் கிளின்னு கிளிக்கக்கூடிய ஒரு கிளி. எப்படி? ஸோ அப்படி 3 பேர் மனம் நிறைய சந்தோஷத்தோடு உங்களை வரவேற்கிறோம் ஆர்ஜே விக்னேஷ் ஆஃபீஸ்க்குள்ளே. ராஜா கிளி 27ஆம் தேதி முதல் இந்த வீடியோ வரும்பொழுது படம் தேட்டரில் ஓடிட்டு இருக்கும், வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கும். ஸோ ஃப்ரம் கன்செப்ஷன் ஆஃப் த ஐடியா, இதை யோசித்த அந்த நாளிலிருந்து இன்னைக்கு நேற்றுக்கு எல்லாருக்கும் போட்டு காமிச்சாச்சுனே.
எப்படின்னு இருக்குது இந்த மொத்த பயணம்? அது ஒரு வியாபார சோன்னு ஒன்று போடுவாங்க. 4 பேர் 3 பேர் கொண்ட சினிமா என்பது மக்களுக்கான ஒரு விஷயம், சில மனிதர்களுக்காக கிடையாது. அந்த வகையில் நேற்று இரவு போட்டு பார்த்த பொழுது செலிப்ரிட்டிஸ் தம்பி ஏஎல் விஜயிலேருந்து தம்பி பேரரசுலேருந்து ரவி மரியா நிறைய டேரக்டர்லாம் பார்த்துட்டு 30+ ஃபேமிலி 50+ ஃபேமிலி எல்லாம் உட்காந்து பார்க்குற பொழுது எனர்ஜெட்டிக்காக நேற்று ரேஷன் வர முடியாமல் போச்சு. ரொம்ப ஹாப்பி தம்பி. அதாவது நான் அந்த வினோத சித்தத்தை கம்பேர் பண்ணி பேசுவாங்களே, வினோத சித்தம் நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு மார்க்காக வச்சுக்கிட்டு அதற்கு பிறகு செயல்படணுமே, ரத்த கண்ணீர் ஆர்கே, ராஜா கிளி ஆர்கே, இப்படியெல்லாம் நம்ம அப்படி நினைக்கிறது இல்லை. அதான் கண்ணதாசன் ஐயா ஒரு பாடல் எழுதுனா பார்வையாளர்கள் அதற்கு வேறு ஒரு ரத்தத்தை கற்பிப்பதை போல் நம்ம அப்படி பண்ணலை. ராஜா கிளின்னு பார்த்தா நேற்று எல்லாருமே இன்னொரு வருஷம் இந்த நாகரிகமான இந்த டைமுக்கான ஒரு ரத்த கண்ணீர்னு சொல்கிற பொழுது ஃபஸ்ட் ஹாஃப் முழுக்க தேட்டர் ஆடியன்ஸு எக்ஸ்பெஷலி இந்த ஜென்ரேஷனுக்கு அட்டிச்சு குமார் வாங்கிடுவாங்க. அவங்க ஏரியாவுக்கெல்லாம் மேம்ஸ் 30 செகண்ட் மேட்ருக்கு கொட்டி கிடக்கு, போய் பொறிக்க வேண்டியதான். ஆமாம். செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக ஒரு மனிதனை வந்து இன்னும் ஏஎல் விஜய் சொன்னது தான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். அண்ணே இது வந்து எம்ஆர் ராதா ஐயா பண்ணியிருந்தான்னா ஐயா பண்ணிடுவாங்க, அது கொஞ்சம் ஒரு வருஷன்ற ஒரு நோக்கில் போயிடும். அப்புறம் இந்த வாக்கு இந்த மாதிரியான ஒரு ஹீரோயிசத்தை பண்ணியிருக்கிறீங்க. நாகேஷ் ஐயா பண்ணாலுமே ஐயோ அப்போ நம்ம நடிப்பாயிருமோன்னு தோணும். இது ஒரு புது ட்ரெண்டாக இருக்குது அப்படின்னு வேர்டு சொன்னாப்புல சொன்னது ஏஎல் விஜய். இது 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 என்ன ஜானர் ஆஃப் மூவி அப்படின்றது இனிமேல் வரக்கூடிய படங்களுக்கு இது ஒரு முகப்பாக இருக்கும். இது ஜஸ்ட் ஸ்டோரி டெல்லிங்கில் இது ஒரு புது பேட்டராக இருக்குது. ஃபஸ்ட் ஆஃப் வந்து தேட்டருக்கு ஆட்டின்னு அப்படி என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ஒரு மயிலையில் உயிர் தப்பினான்ற மாதிரி தம்பி, இது ஒரு பாலியல் ரீதியான ஒரு விஷயத்தை தொடுகிற பொழுது முகம் சொல்லிக்கக்கூடிய ஒரு நூலிலை வந்துருச்சுன்னா கூட பிரச்சனை ஆகிடும். நேற்று நைட்லேருந்து அண்ணனுக்கு இன்னும் ஒரு 15 வருஷம் இயங்கலாம்ன்ற ஒரு வெறியை கொடுத்துருச்சு. வா சூப்பர்ண்ணே. 15 இல்லை 25-30 வருஷம் நீங்கள் இருந்து இன்னும் நீங்கள் கற்றுக்கிட்ட எல்லா விஷயங்களும் அவ்வளோ இன்டேக் இருக்குண்ணே உங்கள்கிட்ட. அவ்வளோ டேங்கை ஃபில் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க. எந்த பக்கம் பைப்பை திறந்தாலும் தண்ணி வர்ற மாதிரி டேங்கை ஃபில் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள். எல்லாம் விக்கி அதெல்லாம் நம்ம மண்ணு கொடுத்ததுப்பா. என்ன சொல்கிறது, நான் சொல்கிறது நம்ம கிராமம் கொடுத்த கற்பனையை சென்னைக்கு வந்து விற்பனையாக மாற்றிட்டு இருக்கேன். ஆனால் மண்ணும் கல்லும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்குண்ணே. ஆனால் அதை கலைஞர்கள் தான் சரியாக பயன்படுத்திக்கிறாங்க. அப்படி ஒரு ஆகச்சிறந்த இந்த நூற்றாண்டினுடைய ஆகச்சிறந்த கலைஞர். எனக்கு தனிப்பட்ட முறையில் நான் வந்து உன்னை பிள்ளை மாதிரி ரசிப்பேன், அது உனக்கு தெரியும். ஆனால் உன்னுடைய இடத்துல உன்னை தூரத்துலேருந்து பார்த்து ரசிச்சிட்டே இருக்கேன். ஆனால் அவனுடைய மேடைக்கெல்லாம் கூட வந்திருக்கேன், திருமணத்துக்கு வந்திருக்கேன், ஆண்ட்ரூஸ் இது பண்ணதுக்கு இந்த ட்ரம்ஸ்லாம் அடிச்சிருக்கேன். ஆனால் கூப்பிட்டு நீ வேட்டி எடுக்கணும் வச்சு பேட்டி எடுக்கணும்னு நினச்சது அது இன்னைக்கு தான் நடந்திருக்கு. அது அப்படி பிறல்ற மாதிரி ஒன்று போட்டார் பாருங்க. சூப்பர்ண்ணே. ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எனர்ஜெட்டிக்காக இருக்குது ஒரு ஓப்பனிங்கு. அண்ட் ராஜா கிளியில் உங்களுடைய பங்கு எப்படிண்ணே அதை சொல்லுங்கண்ணே. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னு நினச்சா இப்போ நம்மள மாதிரி இன்ஃபேக்ட் நீங்களாம் இன்னும் பொசிஷன் வந்தாச்சு சினிமாவில் பொறுத்த வரைக்கும். நான் இப்போ தான் வந்துட்டு இருக்கிறேன். அதில் எனக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் எல்லாமே, குறிப்பாக தம்பி ராமையானே அவருடைய ரைட் ஹேண்டாக படத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறதான். நம்ம நடித்தோம் அப்படிங்கிறத விட நிறைய விஷயத்த கற்றுக்கிட்ட மாதிரியான ஒரு அற்புதமான பிளேஸ் அது. அண்ணன் இந்த பக்கம் நடிக்கிட்டு அங்கிட்டு தீபாக்காவாக இருக்கட்டும், எல்லாம் அருள்தாஸ் அண்ணன், ஆடுகளம் நரேன் சார், எல்லாரும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட். அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை மிரட்டிட்டு இருக்காங்க. அங்கங்கே கற்றுக்கிறதுக்கான ஒரு களமாக இருந்தது. தவிர எனக்கு இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் எனக்கு அவ்வளோ நடித்தது பெரிய சந்தோஷம். அப்புறம் சொல்லவே வேணாம் இவங்க. ஸோ இது மாதிரி கலர்ஃபுல்லான ஒரு டீமு. ஒரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புதுசாக இருந்த நிறைய யங் டீம் அவங்களையும் அரவணைச்சிருந்தார். அதுக்கு தான் முக்கியமான விஷயம். பிரவீன் இவருடைய படத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சன்னா நடிச்சிருக்காரு. ஸோ அவராக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், இந்த மாதிரி புதிய முகங்களையும் உள்ள படத்தில் உள்ள கொண்டு வந்து இங்கே உயர்றது ரொம்ப முக்கியமே இல்லை தம்பி. யாராவது கஷ்டப்படுத்து உயரத்தை ஒருத்தன் கூட பிடிச்சி ஏற்றி விட்டுருவான். ஏற்றிட்டு அவன் 8 அடி தகர்ந்து போனாலும் இவன் தானே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். சார் கல்லாப்பட்டி யாரும் உட்கார வச்சு போயிடலாம், கல்லாப்பட்டியை கரெக்டாக பார்த்துக்கணும்ல. போயிட்டு ஸ்கிரிப்ட் டைலாக் நோட் கூட படமே எடுக்கலாம் போலியனே, இப்பயே படம் எடுக்கலாம் போலியனே. அவர் இப்படி பேசுனதெல்லாம் நிறைய படமா எடுத்தாச்சு. இது போதா குறைக்கு இன்னொரு ஒரு 10-15 கதை உள்ள இருக்கு. பாடல்கள் வரும்போது சொல்றேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அண்ணன் வகுத்துக்குள்ள 500 பாட்டு உள்ள வச்சிருக்காரு. பாடல் குழந்தைகள் அது உமாபதி. இந்த இதில் என்னப்பா நான் கேட்டேன், பிள்ளை உட்காந்து வீட்டுக்குள்ளே அசோசியேட்டர் மாதிரி இருக்கான். அவன் 2-3 படங்கள் நடித்தான். இதெல்லாம் மறைச்சி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவன் எதிர்பார்த்த இடம் அவனுக்கு கிடைக்கல. அவன் தன்னை தயார்படுத்திக்கிட்டே இருக்கான். அப்போ இங்கே இன்னாருடைய பிள்ளை அப்படின்றதுக்காக ஒத்துக்க மாட்டாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஒரு பெண்ணை கட்டி பிடிச்சி அப்படி டூயட் பாடணும்னா அதுக்கு முன்னால் அதற்கான தகுதி கொண்டவனா அப்படின்னு உங்கள் பிள்ளைங்களும் பார்ப்பாங்க.
எடுத்த உடனே ட்வீட்னா ஏய் உங்கள் அப்பா ஓகேடா நீ அதுதான். அதனால தான் செலிப்ரிட்டிஸ் குழந்தைய தான் நிறைய பேர் இதுக்கு வடக்கு தெற்கு தெரியாமல் வாக்கியால் படுத்து கிடக்குறானுங்க. சாதாரண மனிதன் கூடையெல்லாம் சவாரி போயிடுவாங்க ஈஸியாக இல்லையா? அது ரொம்ப முக்கியம். இது என்னென்னா அது சாபக்கேடு. இப்போ மன்னராட்சி அப்படின்னு சொல்கிறோம். ஷாஜகானுடைய முதல் மகனாக கொண்டு வந்து உட்காந்தான். திறமை இருக்கிற அவுரங்கசீப் தான் வந்து சொன்னான். இங்கே மன்னராட்சி காம்பி பட் நெப்போட்டிசத்துக்கெல்லாம் வேலை கிடையாது. இண்டிவிஜுவாலிட்டி இல்லை. கருணையின் அடிப்படையில் வந்தது கைவசம் அளிக்காது தம்பி. திறமையின் அடிப்படையில் வந்தது போனாலும் திருப்பி இழுத்து பிடிச்சிருந்தாங்க. இந்த ராஜாக்களியில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா உமாபதி சொன்னது என்னடா இந்த ஸ்கிரிப்ட் என்னடா திரும்பி பார்க்குறேன். அப்பா எல்லாம் பிறந்தான் வளர்ந்தான் கஷ்டப்பட்டான் உயர்ந்தான் சுபம். பிறந்தான் வளர்ந்தான் கல்லூரிக்கு போனால் ஒரு பொண்ணை பார்த்தான் பெண்ணை பார்த்தா ரைட்டு கல்யாணம் பண்ணால் சுபம். ஆக அந்த உயர்ந்து சுபத்தோடு முடிச்சிடுறாங்க. சுபத்துக்கு பிறகு என்ன? அதுதான் ராஜாக்களி. பிறந்தான் வளர்ந்தான் வாழ்ந்தான் ரைட்டு உயர்ந்த பிறகு அதை காப்பாற்றிக்கிறதுக்கு ஒரு விஷயம் இருக்குல்ல தம்பி. அதை காப்பாற்றிக்க முடியாமல் தடுமாறுற அந்த தடுமாற்றம் தான் அதுதான் இந்த கதையில் உள்ள புதுசு. நேற்று நைட்டு எல்லாம் அழுது இதில் நடித்தவங்களாம் அவங்க போர்ஷனை மட்டும் தான் நடிச்சிருப்பாங்க. அவங்க போர்ஷன் மட்டும் தான் டப்பிங் பண்ணி பேசியிருப்பாங்க. அப்படி அழுகிற பொழுது எனக்கு ரொம்ப பிரிய நேற்றைய இரவு என்பது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இரவு. எல்லாருமே சாட்டையாக மற்ற படங்களை சொன்னாலும் கூட அந்த எனக்கு ப்ரீவியஸ் செட்டப்பாக வச்சுக்கிட்டது என்பது எனது வயதுக்கு எனது அடுத்த தலைமுறை பிள்ளைங்கள்லாம் வெற்றி பெறுவதற்கு உழைப்பு மட்டும்தான் போதும், வயசு கிடையாதுன்றதுக்கான ரோல் மாடல் நம்மளை சொல்கிறாங்க. அப்போ எப்பாவது வெற்றி வரும், ஆனால் நீ எப்போதும் உழைக்கணும். அதானே தம்பி? ஸோ அந்த வகையில் நான் நேற்று இரவு என்பது அத்தனை பேர் ஓட்டெடுப்பு கூட்டாச்சியில் படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் தான் நம்ம குழந்தை என்னைக்கு தேட்டருக்கு போயிடுச்சோ அது பப்ளிக், அது விமர்சனம் பண்ணியே தீருவாங்க. நேற்று ஒட்டுமொத்த கூட்டத்தோடு வச்சு பார்க்குற பொழுது ராஜாக்களி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது. எக்ஸ்பெஷலி உமாபதியோட அந்த ஸ்க்ரீன் பிளே. இது வந்து இது 10 வெப்சீரிஸ் எடுக்கலாம் விக்கி. ஒரு பெரிய எபிசோட் 40 மினிட்ஸ், ஒரு 10 வெப்சீரிஸ்னால் கிட்டத்தட்ட 400 மினிட்ஸுக்கு இருக்கக்கூடிய கதை இது அவன் 2 மணி நேரம் 5 நிமிஷத்தில் கொடுக்குறதுக்கான ஸ்க்ரீன் பிளே பண்ணி தரப்பான்னா. அப்போ தான் இது சரி. அப்போ சுரேஷ் காமிச்சி இந்த படத்தோட ப்ரொடியூசரு, அண்ணே வினோத சித்தத்துக்கு பிறகு பார்த்து பண்ணுங்கண்ணே, கண்டதுக்கெல்லாம் போயிடாங்க இந்த மாதிரி சொல்கிற பொழுது அடுத்து என்னென்ன பண்ணுறீங்கன்னு கேட்ட பொழுது, அப்பா இப்படி ஒரு கதை இருக்குப்பா. மறுநாள் காலையில் போய் உட்காந்தேன். வெற்றி குமரன் இதில் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க தம்பி. வெற்றி குமரன் சுரேஷ் காமாட்சி கேட்டாங்க. ஜஸ்ட் இப்போ மூவி அப்படி ஓட்டி காமிச்சேன். இப்போ அவுட் ஆஃப் ஸ்க்ரீன் நம்ம பேசிகிட்டு இருந்தோம்ல, ஒரு நேரேஷன் அப்படியே ஜஸ்ட்டு உடனே பண்ணுறோம். அப்படி ஆரம்பித்தது. அதை தம்பி வந்து கோ டைரக்டராக வரதா தான் அவன் ஆசைப்பட்டான். அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், ஏன்னா வீட்டுக்குள்ளே உட்காந்து கதை பண்ணிட்டோம். அப்போ செட்டுக்கு வரும்பொழுது ஃப்ரம் த பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் நானே நடிக்கணும். அப்போ நான் வந்து இந்த மேக்கப்புக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க, கொடுமையான மேக்கப். இதெல்லாம் நம்ம பட்ஜெட்டுக்கு ஃபாரின்லேருந்து ஆள் கூட்டு வர மாட்டாங்க. ஆமாம் இங்கே யூரின் போக கூட நேரம் இல்லாமல் உழைச்சா தான் இங்கே முடியும். அப்புறம் இங்கிட்டு ஃபாரின்லேருந்து ஆளை கூட்டு வருது. ஸோ இந்த லுக்கெல்லாம் போடணுன்ற பொழுது அதுக்கு இட் வில் டேக் சம் டைம், 2 or 3 hours. அப்போ செட்டு நிர்வாணமாக கிடக்கும்ல, அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் ஜாஸ்தியாகும். அப்போ தம்பி சுரேஷ் காமிச்சு தான் கூப்பிட்டு அப்பாவுக்கு ஸ்ட்ரெஸ்டா தம்பி அப்படின்ற பொழுது சொன்னோம், ஒத்துக்கிட்டு தம்பி. இப்போ நாளை மருதநேரத்துலேருந்து பாருங்கள் தம்பி, என்னது சிற்றறிவுக்கு நாளை மருதனத்துலேருந்து இது எத்தனை தேட்டர் கொடுப்பாங்க, எப்போ என்ன, அதெல்லாம் நான் வந்து இது கடவுளின் குழந்தை கண்டவெல்லாம் அள்ளி கொஞ்சம் அல்ல. அந்த மாதிரி இந்த குழந்தை வந்து இந்த ராஜாக்களி வந்து தேட்டரில் பறக்க ஆரம்பிக்கிற பொழுது என்னுடைய வீரியம் தெரியும் எனது சிற்றறிவில். எனக்கு நேற்று அண்ணன் படம் பார்த்த நேற்று நானும் ஃபுல்லாக ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். பார்த்து முடிக்கும்போது ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அண்ணன் ஒரு ஆட்டம் ஆடி இருப்பார், எல்லாத்தையும் ஆட வச்சிருப்பார். செகண்ட் ஹாஃபில் நம்மளை ஆட வச்சிருவார். வேற லெவல் ஃபீலு. அது படம் பார்க்கும்போது அதனுடைய ஃபீல் எல்லாரும் உணர்வாங்க. இதான் எனக்கு ஒரு ஆசை. கல்யாணத்தில் போயிருக்கீங்களாண்ணே, முன்னாடி ஒரு பொம்மை ஒன்று இருக்கு, பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. பேசவே மாட்டாங்க. நான் பேசுறேன். பெரிய தலையெல்லாம் உட்கார்ந்து இருக்கும்போது நான் என்ன பேசுறது? நடுவுல பாருங்க, இப்படி அவங்க அப்படியே தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் பாருங்க, நான் நேத்து படம் பார்க்கல சரியா, அவங்க 2 பேரும் படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதனால நான் என்ன ஒண்ணுமே சொல்ல முடியல. ஆமா சார். நான் வந்து 3 பேரும் இன்டர்வியூ பண்ணணும்னு தான் வந்திருக்கேன். இவன் வந்து உங்களை நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறது மட்டும்தான். எனக்கு என்ன நம்பி வந்து ஒரு 4 பேர் இவ்வளவு பெரிய கண்டென்ட் கொடுத்திருக்காரு, அவ்வளவு பெரிய பஞ்ச் லைன் கொடுத்திருக்காரு. இல்ல ஆக்சுவலா நான் உண்மையை சொல்ல சார் வந்து நம்ம படத்தை ரசிச்சிருக்கோம். இப்போ நேரில் பார்த்து உண்மையில ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இவ்வளோ கிட்ட உட்காந்து சார்கிட்ட பேசினதே இல்லை. ஆனால் எனக்கு இப்பயும் ஒரு 10 படம் பார்த்து ஃபீல் வந்துருச்சு. அந்த அளவுக்கு சார்கிட்ட அவ்வளோ இருக்கு.
அண்ணன் ஆல்ரெடி க்ளோஸ் பேசியிருக்கோம். மேம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறோம். நான் பரவாயில்ல. பிளாக் ஷீப்ல என்ன கூப்பிடவே இல்லை இது வரைக்கும். அதனால தான் ஏன் கூப்பிடல? ஒரு 17 பேர் திரியறானுங்க. அவனுங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப அதனால தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கோம். அத நானும் ஒரு ஆள் தான். இல்ல நாங்கலாம் வந்து லேடிஸ் எல்லாத்தையும் கூப்பிடுறது நம்ம ஆபீஸ்ல. ஆமா. ஏன்னா நாங்க வந்து அவங்களோட பாதுகாப்புக்காக சேஃப்டி. யாரு குழப்பறீங்க என்ன? அப்பல நீங்க சொல்லுங்க மேம். இந்த படம் நடிச்சது உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பி? நான் கூட ஏதோ இவ்வளவு சொல்லி நீ வித்தியாசமா ஏதோ கேட்டிருப்பேன். இதுக்கப்புறம் கேட்க ஒரு பயமா இருக்கு. இல்ல படம் நடிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த படம் ஸ்டோரி கேட்கறதுக்கு சாரோட ஆஃபீஸ் போனப்போ வந்து எல்லாமே டீட்டெயிலாக எல்லாரோட கேரக்டர்ஸ் எல்லாமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறந்துட்டேன். செட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து நடிக்கும்போது வந்து இன்னும் இந்த கேரக்டர் நடிக்கும்போது அது ரொம்ப கொஞ்சம் வெக்கப்பட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுவோம். ஆனால் சார் கூட நடிக்கும்போது எல்லா வெக்கமெல்லாம் போயிடுச்சு. ஒரு என்ன சொல்கிறது, அவ்வளோ அவர் கூட நடிக்கும்போது அந்த ஃபீலு அந்த பயம் அதெல்லாம் போயிடுச்சு. ஒரு கேரக்டர் இறங்கி நான் வெறும் வெக்கப்பட்டு நடிக்கிறேனே தவிர அந்த எனக்குள்ள அந்த இதெல்லாம் போயிடுச்சு. ஃபர்ஸ்ட்டு கேட்கும்போது இதெல்லாம் நமக்கு முடியுமா, நம்மளால் இந்த கேரக்டர் பண்ண முடியுமா, எல்லாரும் முன்னாடி எப்படி பண்ணுறது அப்படி யோசிச்சவ செட்டுக்கு போய் சார் கூட நடிக்கும்போது அவர் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருவார். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாரா. அதுக்கப்புறம் அந்த வெக்கம் அது இதெல்லாம் போயிடுச்சு. ஒரு அவர் சொன்ன மாதிரி நடிச்சு கொடுத்துட்டேன், அவ்வளோதான். அது ஒரு என்ன சொல்கிறது, இட் வாஸ் அ வெரி நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அந்த மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. பிஃபோர் பண்ண ரோல்ஸ்க்கெல்லாம் வந்து நமக்கு ஒரு கூச்சம் இருக்கும் இல்லையா, நமக்குள்ளேயே ஒரு கூச்ச சுபாவம் இருக்கும். நிறைய பேசிட்டேன். சில செட்டுக்கு போகிறப்ப தான் நம்ம ரொம்ப பிளாங்கா போவோம். அங்க போனா அவங்க எல்லாம் சொல்லிடுவாங்க, நம்ம பண்ணிடுவோம். இல்லைன்னா நமக்கு ஒரு பதட்டம் இருந்துச்சு. இல்ல எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருந்தது. ஆக்சுவலி சார் சொல்லும்போது எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் இருந்தது. எனக்கு மேல இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டி தராங்களே, எனக்கு என்ன தம்பி, அடுத்த இப்போ மைனா என்னை தவிர ஆல்மோஸ்ட் எல்லாம் நியூ, கும்கி என்னை தவிர ஆல்மோஸ்ட் நியூ, நேரம் கதை திரைக்கதை வசன இயக்கம் நிறைய நியூ பேஸோட ட்ராவல் பண்ணுற பொழுது இவங்களும் எஸ்டாப்ளிஷ்டு எக்ஸலண்ட் பெர்ஃபார்மரு. சில பேர் மட்டும்தான் திறப்பாங்க. இவ்வளவு நான் அடிக்கடி சொல்லுவேன், கருப்பாப்பரு குள்ளவாப்பரு உள்ளையாப்பரு அது இல்லை, ஒரு அந்த கேமராவை கனெக்ட் பண்ணுற சில ஃபேஸ் இருக்கும் இல்லையா, அது எனக்கு என்னென்னா ஒரு டிஆர் ராஜகுமாரி மாதிரி அந்த ஸ்டைலில் அந்த 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 நடக்கிறவங்கள ஒரு கம்பீரம் இருக்குல்ல. சில பேர் தன்னைத்தானே அண்டர் எஸ்டிமேட் போட்டுக்குவாங்களே தம்பி, இவங்களை எல்லாருக்கும் பிடிக்குது. ஸோ அது மாதிரி இவங்களுக்கு. ஆனால் அந்த இவங்க எனக்கு அனுபவம் தான், ப்ராம்ப்டிங் தான். வடிவுக்கரசியமாக நான் சின்ன திரையெல்லாம் எழுதுகிற பொழுது, வடிவுக்கரசியமாக வர்ற பொழுது அவங்களையெல்லாம் நான் மறக்க முடியாது. ஏன்னா செட்டுக்கு வந்த உடனே இங்கே தம்பிராமையா சார் இருக்காங்களா, ஏன்னா சீரியலில் அவங்களுக்கு தெரியும் நிறைய டைலாக். அப்போ நான் நிறைய எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் இருந்தால் அந்த ஆர்டிஸ்ட் என்ன பேசுகிறாங்கன்னு அந்த ப்ராம்ப்டிங் அவங்களோட டைமிங் நம்மளுக்கு தெரியும். ஸோ ப்ராம்ப்டிங் வந்து பண்ணிக்கிட்டு பண்ணால் வடிவுக்கரசியமாக வந்துடும். அப்போ பிளைண்டாக வந்தால் போதும், இன்னொரு இருக்காங்களா அதே மாதிரி ராதாரவி என்ன நான் செய்திகள் கொடுத்துட்டு தம்பி இருக்காப்லையா கவுண்டராக கீழே உட்காந்துப்பேன். அப்போ ப்ராம்ப்டிங் வச்சுட்டு நான் எழுதின டைலாக் தானே, அண்ணன் நின்று பேசுவார். ரவுண்ட் போயிட்டே இருக்கும், கட்ட சிங்கிள் டே கட்டு முடிஞ்சு போச்சு, டப்பிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அது மாதிரி அந்த ப்ராம்ப்டிங் இவங்க டைலாக் ஃபுல்லாக பேச நெசசிட்டி கிடையாது. இவங்க உடல் மொழி, அந்த கண், அந்த நோஸ், இந்த அமைப்பு அந்த கேரக்டருக்கு தேவை. இன்றைக்கி படத்தை பார்க்கலாம், அப்பப்போ இந்த கேரக்டர் ராஜாக்களி கொஞ்சம் அப்படி ஸ்ப்ளிட் ஆனதுக்கு பெரிய பில்லர் கேரக்டர் வேணும். அப்போ என்னை டாமினேட் பண்ணணும். நான் உன்னை பார்த்து பயந்தது அல்லது ஏதோ ஒரு நெகிழ்ந்தது ஒரு ரியாக்ட் ஆகணும்ல. பயந்ததுன்னு சொல்லிடுங்க சார், பயந்தீங்கன்னு சொல்லுங்க என்ன பார்த்து. ஆமாம்மா பயந்தீங்க தானே. ஸோ அது அப்போ கம்பீரம் நடகிட அது 2 ஷாட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அப்படியே ஒரு மனுஷன் வா 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 அந்த அது லுக்கு. அதுக்கப்புறம் மூஞ்சியை பற்றி அதுக்கு அப்படி ஒரே ஒரு கேரக்டர் இப்படி மாறணும்ன்ற பொழுது அப்படி செமையாக ஒர்க் அவுட் ஆச்சு. இல்லை ரொம்ப அழகான டிரான்ஸ்ஃபர்மேஷன் படத்தில். இந்த படத்தின் மூலமாக நான் ஆசைப்படுறது, நான் அடிக்கடி சொல்லுவதான், இறைவன் நம்மளுக்கு ஒரு மெச்சூரிட்டி கொடுத்துருக்கான். நான் இறைவன்ட்ட நான் கட்டிய மனைவிக்காக பெற்ற பிள்ளைகளுக்காக மட்டுமே வாழ்கிற வாழ்க்கை என்பது பிச்சைக்காரனுடைய வாழ்க்கை. நான் விக்கியெல்லாம் அப்படி தான் ரசிப்பேன். விக்கி வந்து போராடி இருப்பேன், இங்கே ஒரு அடைமொழியை பிடிச்சிருப்பேன். ஆனால் நான் சொல்கிறது அப்படி தான். எனக்கு இந்த வயசில் நிறைய பேர் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதற்கு நான் காரணமாக இருக்கிறது முக்கியம் இல்லை. இப்போ நான்லாம் சென்னைக்கு வந்த பொழுது எங்கள் பெரிய பார்மையை வச்சுருந்தான். ஒரு இடத்துல போய் குளிச்சுருந்தேன். ஒரு ஓனர் துவைச்சிக்கிட்டு கூட துணி ஒரு ஆளி அனுப்பிவிட்டானப்பா, நம்மளை 3 பேர் தான் குளிக்கணும், 2வது 4வது பேர் அது தனியாக. அப்போ பிரச்சனை 80+ எல்லாம். இப்போ நம்மளுக்கு இங்கே வந்த போராட்டம் சென்னைக்குள்ளே தனியாக தங்குறதுன்றது ரொம்ப கொடுமையான போராட்டம். அப்போல்லாம் நாங்கள் புதுக்கோட்டையிலேருந்து இங்கே மெட்ராஸுக்கு வர சாயந்தரம் 7 மணிக்கு ஏற்றிவிட்டு காலங்காலத்தில் 10:30 மணிக்கு வரும். டனாக்கம் குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ண குறுப்புசாமியை கையை பிடிச்சி கூட்டு வந்த மாதிரி அந்த வண்டியெல்லாம் நக்கடாங்க எப்படா வரும்னு ஃபுல்லாக 70 பேர் சேர்ந்து ஒரே ரூமில் அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் வெளியே தள்ளி விட்டால் அதுக்கப்புறம் யார் விடு அப்படி வர்றவளுக்கு குளிக்க விட மாட்டேன்ட்டாங்க.
அது மாதிரி நம்ம இந்த படத்தின் மூலமாக நிறைய பேர் வெளியில் வருவாங்க. ஒரு மைனாவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும், மைனாவுக்கு பிறகு தான் சுகுமார், மைனாவுக்கு பிறகு தான் பிரபு சாலமன் சார், மைனாவுக்கு பிறகு தான் அமலாபால், மைனாவுக்கு பிறகு தான் யுகபாரதியினுடைய அடுத்த வீச்சு, மைனாவுக்கு பிறகு தான் தம்பி இமானுடைய வீச்சு. இந்த படம் சட்டில்டாக இருக்குது. இன்னும் 2-3 தினங்களில் இவங்களையெல்லாம் அள்ளி தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம். அள்ளி தூக்கிட்டு போய் துள்ளி விளையாட வைக்கலாம், கிள்ளி விளையாட வைக்கக்கூடாது. என்னப்பா சொல்லாதீங்க சார் ப்ளீஸ். அதை எல்லாத்தையும் பிடிச்சிட்டு அது ஏன் அப்படின்னா அந்த 17 பேத்துல ஒரு ஆள் நானும் சொன்னீங்களா, அதனாலதான் வந்தேன். இல்ல மேமோட நான் ஃபேன் ஒத்துக்கிறேன். மேம் எல்லாருக்கும் பிடிக்கும், எனக்கு பிடிக்கும். ஏன்னா விலங்குகள் சீரியஸ் பார்த்தேன், அவங்கள அதெல்லாம் ரொம்ப ரசித்தோம். நல்ல கேரக்டர் நல்ல நடிகை, அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதனால சொன்னேன், வேற எந்த ரீசன். தம்பி எல்லாரும் சேர்த்துக்காதப்பா. இப்போ என்ன ஆசை, எனக்கு பிடிக்குன்னு சொல்லி பழகு. ஐயோ அதுதான் நல்லது. எல்லாரும் சப்போர்ட்டுக்கு வரீங்களா? உன்னுடைய பாவத்துக்கு மற்றவங்க கூட்டணி அமைச்சுக்கிறீங்க. அந்த 16 பேர் பாவம் இல்லையா? எதுவும் வேகாது தம்பி, அடுத்தது போயிடலாம். இது ஒரு முக்கியமான சீசன், எல்லாராலையும் மறக்க முடியாத ஒரு சீசன் இல்லையா? இன்றைக்கும் ஒரு பெஞ்ச்மார்க் சீசன். அதுக்கப்புறம் எத்தனை பிக் பாஸ் வந்தாலும் அந்த 3 மாதிரி இல்லைப்பா, அப்படி தான் கம்பேரிசன் எல்லாமே அப்படி தான். ஸோ அதுக்குள்ளே இருந்தீங்க, அதை பற்றி ஏதாவது சண்டை போடுறீங்க, எதுக்குடா சண்டை போடுறீங்க? அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஆமா, பின் சைடு ஓகே, முன்னால் பார்த்து முடிவு பண்ணிட வேண்டியதான். ஆமாண்ணே, ஓகேவா?